மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்கின்றால், ஆண்குறி சிறிது சிறிதாக இருக்கிறது, சிறியதாக இருக்கிறது என்று கவலைப்படுகின்ற ஆண்களுக்குரிய இந்த மனநிலை, அதாவது சைக்காலஜிக்கல் சப்போர்ட், மனநிலை ஆர்வம், மனநிலை உதவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்த தவற வேண்டாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 0097777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077756245 மூலம் என்னை தொடர்பு கொள்ள முடியும். எனவே நான் முதலிலே சொன்னது போல, இந்த மைக்ரோ பீனிஸ், அதாவது சிறிய ஆண்குறி என்பது நாங்கள் இப்போது பல வயசுக்கு ஏற்றபடி அவைகள் வேறுபடுகிறது. இது முக்கியமானது. நீங்கள் அந்த சார்ட்டுகளை நீங்கள் இன்னொரு இணையதளத்தில் போய் நீங்கள் அதை பார்வையிடலாம். ஆனால் நாங்கள் ஒரு வயது வளர்ந்தவருக்கு அவருடைய, அதாவது ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு அவருடைய நீளம் 2.5 சென்டிமீட்டர், இப்போது சொல்லுவார்கள் 1 சென்டிமீட்டர். அதற்கு குறைவாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை இந்த மைக்ரோ பீனிஸ் அல்லது சிறிய ஆண்குறி என்று சொல்லுவோம். எனவே முக்கியமாக இன்றும் கூட பலர் என்னுடன் தொடர்பு கொண்டு, டாக்டர், இந்த மாஸ்டர்பேஷன், கைப்பழக்கம் அல்லது சுய இன்பம் காணுவது பிழையா என்று இன்னுமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே சுய இன்பமானது உடலுக்கு பல தரப்பட்ட நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த மைக்ரோ பீனிஸ் பிரச்சனை உடையவர்களுக்கு கூட ஒரு தீர்வாக கூட அது அமைகிறது. எனவே முக்கியமாக இந்த மனநிலை சைக்காலஜிக்கல் சப்போர்ட் என்பது மிகவும் முக்கியம். எனவே உங்களுக்கு தெரியும், பல சத்திர சிகிச்சைகள் எல்லாம் செய்யப்படுகிறது. அவற்றினுடைய முடிவுகள் வெற்றிகரமாக அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அறிவிக்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய முடிவுகளாக அவை இல்லை. என்றபடியினாலே சைக்காலஜிக்கல் சப்போர்ட், மனநிலை மிக மிக முக்கியமானது. எனவே முக்கியமாக நாங்கள் சொல்லுவோம், இந்த கவுன்சிலிங் எனப்படுகிற உளவள துணை மிகவும் முக்கியம். இந்த இடத்திலே ஒரு மனைவியினுடைய, ஒரு பெண் துணையினுடைய முக்கியத்துவம் 100% உணரப்படுகிறது. ஒரு கணவர் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்திருக்கின்ற போது, செட் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது, அந்த மனைவி இது என்ன என்று சொன்னால், அதே அந்த கணவருக்கு பாரதூரமான மனநிலை புரள்வை, டிப்ரெஷன் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸை அவருக்கு ஏற்படுத்துகிறது. இதிலே மனைவிமாருடைய பங்கு மிகவும் அவசியம். ஆனால் இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பல பெண்கள் தான், மனைவிமார் தான் என்னுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு தன்னுடைய ஆணுக்கு இப்படி பிரச்சனை இருக்கின்றது என்று சொல்லி கதைக்கிறார்கள். எனவே உண்மையாக அதை கேட்கின்ற போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்ப வைத்தியம் சென்றால் நீங்கள் இதை கதைக்கலாம் வாய் திறந்து. இதிலே ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் இந்த செக்ஸை சுற்றி பலதரப்பட்ட கொள்ளைகள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்றால், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், தன்னுடைய வாயை திறந்து தன்னுடைய கணவனுடைய அல்லது ஆண் துணையினுடைய பிரச்சனை சொல்லுகின்ற போதுதான் இதில் இருந்து எங்களாலே வெளிவிட முடியும். எனவே சாதாரணமாக 2.5 சென்டிமீட்டர் வயது வந்தவர்களுக்கு என்று நாங்கள் வைத்துக் கொள்வோமாக இருந்தால் அது ஒரு பார்டர் லைனாக இருக்கும். ஆனால் நான் சொல்வேன், 1 சென்டிமீட்டர் குறைவாக இருக்குமாக இருந்தால் எழுச்சி அடைந்து பிற்பது கட்டாயமாக அவருடைய ஆண்குறி சிறிதாக இருக்கும். எனவே என்ன சிகிச்சை? கவுன்சிலிங். நீங்கள் ஒரு கவுன்சிலரை அல்லது உளவள துணையாளரை நீங்கள் அணுகலாம். அதே நேரத்திலே முக்கியமாக என்ன பிரச்சனை என்றால், பல பேருக்கு தங்களுடைய பாடி இமேஜ், உடல் வடிவம், அதாவது ஆங்ஸைட்டி, படபடப்பு, அதே நேரத்திலே தன்னால் தன்னுடைய மனைவியை, பெண் துணையை மகிழ்விக்க முடியும், தன்னால் தனது பெண் துணை ஒரு இந்த ஆர்காசம் என்று சொல்லப்படுற உச்சக்கட்டத்தை அடைய முடியும் என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ், அதாவது செக்ஷுவல் கான்ஃபிடன்ஸ், ஆங்ஸைட்டி, அடுத்ததாக பாடி இமேஜ், இந்த மூன்றும் மிக மிக முக்கியமான பாகங்களை வைக்கும். பல பேருக்கு இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது.
பல பேருக்கு எல்லாரும் கதை கேட்க டாக்டர் என்னுடைய ஆண்குறி சிறிதாக இருக்கிறது சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வைத்தியர்கள் உங்களுக்கு மருந்துகள் தரலாமானால் அதன் பிற்பாடு அதை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. நெச்சுக்கொள்ளக்கூடாது. ஒரு மரத்தை நாங்கள் வளர்க்கின்றோம், அதுக்கு உரம் போட வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும், நல்ல வெயில் பட வேண்டும். பிறகு மரம் கொஞ்சம் பெருசா வளர்ந்த பிறகு உரமும் போடாமல் மரத்துக்கு தண்ணியும் ஊற்றாமல் வெயிலும் படலாம் இருந்தால் மரம் அப்படியே பட்டு போயிடும். அதே போலதான் எங்களுடைய ஆண்குறி. அதாவது நாங்கள் இந்த மாஸ்டர்பேஷன் திருமணம் முடிக்காதவர்கள் அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் மனைவியை பிரிந்து பெண் துணியை பிரிந்திருப்பவர் எப்படியாவது தொடர்ச்சியாக தன்னுடைய ஆண்குறியினுடைய நீளத்தை மெயின்டைன் பண்ணதற்காக அந்த ஆண்குறி நீளத்தை அவர்கள் வைத்திருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மாஸ்டர்பேஷனை சுய இன்பத்தை அல்லது கைப்பழக்கத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும். அது பிழை இது பிழை என்று சொல்லி இருந்தால் அதன் பிற்பாடு உங்களுடைய ஆண்குறி என்பது ஒரு எழுச்சியடைய முடியாத ஒன்றாகத்தான் மாறிவிடும். எனவே இது மிக முக்கியம். எனவே உங்களுக்கு இருக்கின்ற பாடி இமேஜ், நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் உங்களாலே உங்களுடைய மனைவியை கட்டாயமாக திருப்திப்படுத்த முடியும். இதுதான் மிகவும் முக்கியமானது. இது அதான் நான் சொல்றேன், அந்த பேசி திருமணம் செய்கின்றவர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு சின்ன அறிவுரை என்னவென்றால், என்னை காண்பவர்களுக்கு கூட நான் சொல்லுகிறேன், முதல் நாளிலேயே முதல் இரவிலேயே உங்களை பற்றி வடிவாக உங்களுடைய மனைவிக்கு தெரியாது, மனைவியை பற்றி உங்களுக்கு தெரியாது. முதல் இரவிலேயே போய் நீங்கள் 2 பேருமே செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டாம். வைத்துக் கொண்டால் பெரிய ஒரு பிரச்சனை தான் இருக்கு. ஒரு 2-3 கிழமைக்கு பிற்பாடு எல்லா இந்த பிரச்சனைகள் எல்லாம், அதாவது கல்யாண சச்சரவுகள், கல்யாண இதுகள் எல்லாம், குழப்பங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு, கல்யாண அவசரங்கள் எல்லாம் பிடித்த பிற்பாடு ஆறுதலாக உங்களுடைய மனைவியிலும் நீங்கள் பாலியல் உறவை செக்ஸை வைத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் கட்டாயமாக பெரிய ஒரு பிரச்சனை இதிலே ஏற்படக்கூடியதாக இருக்கும். கூடுதலானவர்கள் தங்களுடைய ஆண்குறியை சின்னதென்று சொல்வது எப்படி என்றால், இந்த போர்ன் ஃபிலிம்ஸ், இந்த நீல திரைப்படங்களை பார்த்து, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த நீல திரைப்படங்கள், இந்த போர்ன் ஃபிலிம்ஸ் ஆனது, செக்ஸ் ஃபிலிம்ஸ் ஆனது எல்லாம் பிழையாக செய்யப்பட்டவை. அவை எடிட் பண்ணப்பட்ட உண்மையிலே நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. எனவே இந்த திரைப்படங்களை பார்த்து என்னுடைய ஆண்குறி இவ்வளவு, அண்மையிலே ஒருவர் போட்டோ கூட அனுப்புகிறார் எனக்கு, அதாவது இவ்வளவு பெரிதாக ஒரு ஆண்குறி எனக்கு வேணும் டாக்டர், இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்கள், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. இது உண்மையாக ஒரு பொய் வேலை. எனவே இந்த நீலப்படங்களை பார்த்து என்னுடைய ஆண்குறி சிறிது என்று சொல்லி எவருமே கவலைப்பட வேண்டாம். அதாவது நாங்கள் சொல்லுவதாக இருந்தால், many women who worry about small penis do not have the true micro penis. அதாவது 199% ஆட்கள் தங்களுக்கு ஆண்குறி சிறிது சொன்னாலும், ஆனால் உண்மையாக போனால் அவர்களுக்கு இந்த மைக்ரோ பீனிஸ் அல்லது சிறிய ஆண்குறி இல்லை, மனதுதான் அவருக்கு மிக முக்கியமான பாதி. அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஆண்குறி விரிவடைந்த பிற்பாடு 2.5க்கும் 1 சென்டிமீட்டருக்கும் இடையிலே இருக்குமாக இருந்தால் ஒரு வைத்தியரை காணலாம். ஆனால் எவ்வளவு விரைவாக இந்த டெஸ்டஸ்ட்ரோன் ட்ரீட்மெண்ட், அதாவது டெஸ்டஸ்ட்ரோன் சிகிச்சையை நாங்கள் தொடங்குகிறோமோ அவ்வளவுக்கு விரைவாக உங்களுக்கு நல்ல ஒரு மறுமொழி, நல்ல ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் தயவு செய்து அவாய்ட் அன்ப்ரூவன் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் அன்சேஃப் என்லார்ஜ்மெண்ட் மெத்தட்ஸ். முக்கியமாக சில பேர் ரப்பர் பேண்ட் போடுகிறார்கள், சில கிளிப்புகளை போடுவார்கள், இரும்பு வளையங்களை, இரும்பு கம்பிகளை, இதெல்லாம் பாரதூரமான பிரச்சனை ஏற்படுது. தயவு செய்து அந்த பார்மசிகளை விற்கப்படுகிற பொருட்களை ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனை இல்லாமல் தயவு செய்து எடுக்க வேண்டாம் சொல்லி மிகுந்த தாழ்மையில உங்களை நாங்கள் கேட்டுக் கொடுக்கிறோம். அதே நேரத்திலே வேறவர் நான் சொன்னது போல ரப்பர் பேண்ட் போடுவது, ஆண்குறி எழும்பின பிற்பாடு, ஆண்குறி விரைப்பிழந்த பிற்பாடு, அந்த விரைப்பை குறைக்காமல் இருப்பதற்காக ஆண்குறியை சுற்றி அடியிலே ரப்பர் பேண்ட் போடுவாங்க. என்னது எங்கே பார்த்தாங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ளூ ஃபிலிம்லேயே பார்த்தோம். இவையெல்லாம் மிகுந்த ஆபத்தானவை. கிளிப் போடுவது, கம்பி போடுவது, இவையெல்லாம் மிகுந்த ஆபத்தை உங்களுக்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே தயவு செய்து பற்றி அவதானமாக கவனித்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இவ்வளவு நாளும் தருகிற ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.